இன்றைய தினம் கூட தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பகுதியிலே ஒரு அதிதியை அழைத்து வந்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அதிதிகள் பகுதியில எங்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு தொடர்பான ஒரு முக்கியமான வல்லுநரை அழைத்து வந்து அவர்களோடு பல விடயங்களை கலந்துரையாடுவது வழக்கம். அதே போலதான் இன்றைய தினம் கூட சிலம்பம் என்ற ஒரு விடயம் நிச்சயமாக எங்களுடைய கலாச்சாரத்தோடு பாரம்பரியத்தோடு ஒன்றுபட்ட ஒன்று. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சிலம்பாட்டம் என்ற ஒரு கலையை நம்மள எத்தனை பேர் கத்து வைத்திருக்கிறோம், இல்லனா அது தொடர்பான ஒரு விளக்கம், விரிவான விடயங்கள் எங்கள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். எனவே அப்படி சிலம்பம் தொடர்பான சரியான தெளிவு இல்லாதவங்க, அப்படி இல்லைன்னா எங்களுடைய கலாச்சாரத்திலே இது எவ்வளவு முக்கியமான ஒரு கலை அப்படிங்கிறது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் கலந்து ஆலோசிக்க போகிறோம். எனவே எங்களோடு இன்றைய தினம் உலக பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு மற்றும் கலை சங்கத்தினுடைய தலைவர் தான். பல விடயங்களை நாங்கள் சிலம்பம் தொடர்பாக கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆரம்பத்துல நாங்க சொன்ன மாதிரி இந்த சிலம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை வந்து ஒரு மிக நீண்ட வரலாற்றை கொண்ட ஒன்று. எனவே கண்டிப்பா நிகழ்ச்சி பார்க்கிறவங்க மட்டும் இல்ல, எனக்கும் சிலம்பம் தொடர்பான பல விடயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. முதல்ல இந்த உலக பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு மற்றும் கலை சங்கத்தினுடைய தலைவரா நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. இந்த சங்கத்தை பத்தி எங்களுக்கு ஒரு சில விடயங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? பொதுவா ஒரு விளையாட்டு கலை என்று சொல்லப்போனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெருமிதம் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கு பண்பாட்டுக்கு மரபுக்கும் ஒரு 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 பெருமையான செய்தின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சிலம்பம் என்கின்ற அந்த பொக்கிஷமானது நிறைய இடங்களில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, பெயர் போய் சேர்ந்துருக்குது. ஆனால் உண்மையான சிலம்பக்கலை பண்பாட்டுக்கலை போய் சேர்ந்துருக்கா அப்படின்னா அது இல்லைன்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ எங்களுடைய தேடல் என்பது இதை நாம் எவ்வாறு முறையாக சரியாக வகைப்படுத்துறது அப்படின்னு தான் நாங்கள் தொடர்ந்து இதை யோசிச்சுக்கிட்டே வரோம். அந்த வகையில் நான் சிறுவனாக இருந்த காலங்கள் முதல் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 40, என்னுடைய பயணம் என்பது ஒரு 40-45 வருடமாக இதை தொடர்ந்து இதை ஒரு தேடல் நோக்கி போகிறோம். ஏன் அப்படின்னா இதோடைய வரலாறு என்பது 5000 அல்லது ஒரு 8000 சொல்கிறாங்க, ஒரு மதிப்பு ரீதியாக ஒரு ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதை பின்னோக்கி படிக்க வேண்டிய, வாசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. வெறுமனே கம்பு சுற்றுறது மட்டும் சிரமம் இல்லைங்கிறது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தெரிஞ்சுக்கிறது 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு முறையான வகைப்படுத்துதல், இதோடைய வரலாற்று சான்று என்பது என்ன, இதோடைய தொன்மை என்ன, அதோடைய ஆழம் என்ன அப்படின்னு போடுறதுக்கு இன்னொரு 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அதற்கப்புறம் நம்ம கல்லூரி அப்படிங்கிற போகிற படிப்பில் இது போக நான் முனைவர் பட்டம், ஆய்வுக்குரிய விஷயங்கள் நிறைய செஞ்சு பெற்றனால அதோடைய அனுபவத்தினால் இது நம்முடைய தமிழ் மரபாச்சே, இந்த பண்பாட்டை நம்ம ஏன் இன்னும் இது ஆராய்ச்சியாக இறங்கி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற அந்த தேடல் தான் நமக்கு ரொம்ப உன்னதமாக போய் சென்றடைந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே விளையாட்டை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நவீனப்படுத்துதல் அப்படிங்கிற விதத்தில் இப்போ டைரக்ட் காம்பேக்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க. அப்புறமும் புரிஞ்சிச்சு இது இன்னும் சரியான இடத்துல இல்லை அப்படிங்கிறது அங்கே புரியக்கூடிய இடத்துல வந்தோம். அங்கேருந்து தான் இதை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சங்கத்தினர், முக்கிய அங்கத்தினர், அதிகாரிகள் போன்ற ஆளுகள்கிட்ட எடுத்து முன் வச்சோம். அது சரியான நிகழ்வுக்கு சேரலை. அப்போ அதன் பொருட்டு தான் ஒரு இணக்கமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். அப்போ இது சம்மந்தமாக ஆசான்மார்கள் ரொம்ப கிட்டத்தட்ட நிறைய வயது வந்த அல்லது இது சம்மந்தமாக நிறைய படித்த ஆர்வமுள்ள அவங்கள ஃபுல்லாக ஒரு இது மாதிரி ஒரு செமினாரு, கருத்தரங்கம் போன்ற நிறைய அரங்குகளை சந்தித்து அவர்களை ஆலோசித்தோம். இதோடைய வரலாற்றுத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, இது நம்ம ஆராய்ச்சி எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு நிறைய மலேசியாவில் இருந்தும் சரி, இந்தியாவில் இருந்தும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தும் சரி, இந்த பக்கம் சிங்கப்பூரில் ஒரு 5-6 நாடுகள்லேருந்து நிறைய ஆட்கள் வந்தாங்க. அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த கலை என்பது உலகளாவிய லெவலில் போய் சென்றடைஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கட்டமாக இதை ஏன் ஒரு அமைப்பாக ஆரம்பித்து நம்ம உலக பாரம்பரிய சிலம்ப விளையாட்டு சங்கம்ங்கிற ஒரு ரீதியில் அந்த குடையை வச்சுக்கிட்டு நம்ம அதற்கு கீழே பயணித்தா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்தபோது தான் எங்களுக்கு அருமையான செயலாளர் எங்களுக்கு கிடைச்சாரு, ராஜமுககுரு சின்னசாமி அவர்கள். அப்போ அவரோட இணைஞ்சு அவர் 10 கோயில் முருகன் கோயிலுக்கு அருகில் வசிக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட அவரும் என்ன மாதிரி தான், அவர் ஒரு 50 வருடங்கள் இதோடைய பயணங்கள் இருக்குது. அவரும் நானும் இணைந்து மலேசியா, இந்தியா இணைகிறோம். அப்போ நான் உங்களுக்கு பொதுவாகவே மரபு ரீதியாக சில விஷயங்கள் எடுத்து போகும்போது இது இலங்கை என்பது ஒரு முக்கியமான பகுதியாக எங்களுக்கு பட்டது.
அப்போ மலேசியா, இந்தியா ரைட்டாக தமிழ்நாடு சரியாக இருக்குது. அப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு கேப் கிடைக்குது. ஏன்னா இவங்களுமே ரொம்ப தொன்மையாக பல விஷயங்களை உலக ரீதியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அப்போ அவங்களுமே நவீனம்ங்கிற பேரில் வந்து இந்த டைரக்ட் காம்பேட் விஷயத்தை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொழின்னு சொல்லும்போது தமிழ் மொழி சுத்தமாக பேசுகிறது ஒரு வகைகள் இருக்குது. பிற மொழி கலவை அப்படிங்கிற ரீதியில் சொல்லுவாங்க. அதே போல் நம்முடைய சிலம்பத்தையும் என்ன அப்படின்னா, மிற்ற கலைகளுடைய ஈடுபாடு, அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணமாக சொன்னோம்னா, இப்போ கராட்டே, குங்ஃபு, வூசு போன்ற விடயங்கள் வந்து இந்தியாவில், மலேசியாவில், ஸ்ரீலங்காவில் நிறைய இருக்கும். இப்போ நம்மளே பார்த்துருப்போம். அப்போ எது உண்மையான மார்ஷியல் ஆர்ட்ஸ், எது உண்மையான பண்பாட்டு கலை அப்படின்னு நம்மளால் பிரித்து பார்க்க முடியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நேரமும் இல்லை. அப்போ அந்த வேலையை நம்ம செய்கிறோம் நம்ம அப்படிங்கிறதா. ஒரிஜினல் சிலம்பம்னா என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் சிலம்பம்னா என்ன, இதோடைய பார்ட் வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு போய் செய்கிறோம், இதன் மூலியமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு கோர்வையாக வந்து ஃபிட்னஸ், ஹெல்த்து, மெடிடேஷன் அந்த ஆஸ்பெக்டில் ஒரு கோர்வையாக ஒரு பாடத்திட்டம் சிலபஸாக கோஆர்டினேட் பண்ணி அதை கொண்டு செலுத்து வேர்ல்டு முழுக்க கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் இந்த உலக பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு சங்கம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. கண்டிப்பா. இப்ப நீங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய சந்ததியினர், மாணவர்கள் இல்லைன்னா சிலம்பம் கத்துக்க ஆசைப்பட்டவங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லைன்னா நீங்க பார்த்த விஷயங்கள் அவங்க வந்து சிலம்பத்துக்கு ஆர்வம் காட்டுறாங்களா, அவங்கள்ட்ட நீங்க கவனித்த விடயங்கள்? இப்போ இதோட எங்களுடைய கவனம் என்பது எப்படின்னா, எங்களுடைய பார்வை ஓரளவுக்கு ஒரு 5-6 நாடுகளுக்கு சென்றிருக்கும் பொழுது சிலம்பம்னா என்னன்னு தெரியுது. இன்றைக்கி கூகுள் இருக்கனால ஈஸியாக வந்து அவங்க வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் பாரம்பரிய ரீதியாக தமிழர் பண்பாட்டு சூழலில் இது எந்த அளவுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிற அந்த கேப்பை நாங்கள் உணர்ந்தோம். இப்போ நவீனத்தை சுற்றுறது மட்டும் சிலம்பம் கிடையாது. இதுக்குள்ளே வந்து ஆசனம் இருக்குது, யோகா இருக்குது, நிலைகள் இருக்குது, அப்புறம் மூச்சு பயிற்சிகள் இருக்குது, அடிமுறை இருக்குது, வர்மம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம ஒரு 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 சிஸ்டமைஸ் பண்ணி சப்ஜெக்ட் வைஸாக இதை வந்து ஒரு ஆர்டராக சிஸ்டமைஸ் பண்ணி ஒரு முறைப்படுத்தி இதை வகைப்படுத்துவதில் தான் நம்ம சரியாக சேர்க்க முடியும் அப்படின்னு யோசித்தோம். இல்லை இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து போய் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ எப்படி கல்விங்கிற ஒரு விஷயத்தை போய் சேர்க்கறதுக்கு நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ ஆசிரியர்கள், அதே போல் இந்த கலை வடிவத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் இது அவங்ககிட்ட சென்றடைகிறதுக்கு கொஞ்சம் சில வேலைகள் மெனக்கட வேண்டியது இருக்குது. எப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஆர்டிஃபிஷியல் ஏஐ காலத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த ஏஐ காலத்தில் நம்ம இதை எப்படி நம்ம வரையறைப்படுத்தி அவங்களுக்கு இன்றைக்கி வந்து எனக்கு தெரியுங்கிறதுக்காக இது ஒரு கிட்டத்தட்ட 5000-10,000 வருஷ கலை அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரே விஷயத்தை அப்படியே டம்ப் பண்ணி நம்மகிட்ட போய் கொண்டு சேர்க்கறது கஷ்டம். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கும்போது இன்றைக்கி நவீனப்படுத்தி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு சேலஞ்சாக நம்ம போய் நின்றாதான் அந்த இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் போய் நம்ம ரீச் பண்ணுறது ஈஸி. இன்னைக்கு வந்து கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள், மற்ற நிறைய சோஃபிஸ்டிகேட்டான விளையாட்டுகள், நிறைய ரிச்சான ஒரு பெரிய ஸ்போர்ட் கல்ச்சர்லாம் இன்றைக்கி இருக்குது. இப்போ இது வந்து நம்ம பாரம்பரிய மரபுங்கிறது வந்து ரொம்ப இன்னும் பின்தங்கி தான் இருக்குது. இப்போ ஏன் எங்களை மாதிரி ஆள்கள் இன்னும் உள்ளே இறங்குறோம் அப்படின்னா, இந்த பின்தங்கிய நிலையில் இருந்து இதை ஏன் முன்னேற்றக்கூடாது, ஒரு புஷ்ஷிங் ஃபோர்ஸாக வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் வர்றோம். அந்த வகையில் தான் நமக்கு இங்கே ஸ்ரீலங்கா வரும்போது பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நம்ம பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சகத்தின் ஒரு சார்பாக அவங்க ஒரு பெரிய ஆதரவு நமக்கு இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறாங்க. சரி, இது நம்ம இந்த கலை எடுங்க, நம்ம மரபு சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கண்டிப்பாக நம்ம நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழிமுறைகளை சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஹெட்ஷிப்பில் வந்து உங்களுக்கு தலைமையில் நீங்கள் உங்கள் மக்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் பயிற்சி கொடுத்து, அந்த ஆசான்மார் இருக்கார், மலேசியாவில் இருக்காரு, அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் செட்டப் பண்ணி நீங்கள் நிறைய கொண்டுட்டு வாங்க, எடுத்துகிட்டு வாங்க. இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது. ஏன்னா எல்லாமே வழிதவறி போய் கொண்டிருக்கிற மாணவர்கள். அப்புறம் அவர்களை முறைப்படுத்தி அவர்களுடைய விஷயங்களை உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கொண்டு வந்தால் தான் இன்றைக்கி ஜென்ரேஷனை வந்து கட்டணமிச்சு ஒரு அமைப்புகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை சொன்னார். நாங்களும் சொன்னோம், சார் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம். அதுதான் என்னுடைய மைய நோக்கமும் அதான். இப்போ நம்ம வந்து வெறுமனே டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு, அவர்களை சீர் செய்து கொள்ளுதல், அவர்களை ஒரு அமைதியான சூழலுக்கு வைத்துக் கொள்ளுதல். இன்றைக்கி மாணவர்கள் எல்லா நாட்டிலையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அதே போல் போத வயசுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லா நாடுகளுடைய மாணவிகள் வந்து அதில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ நம்ம மரபு சார்ந்த விஷயங்களை எளிமையாக லாபகமாக அவங்ககிட்ட போய் எடுத்து முன் வச்சோம்னா அதை கண்டிப்பாக முறையில் அவங்க எடுத்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. இதை நேரில் கண்டிருக்கோம்.
நிறைய எங்கள் ஆட்கள் வந்து செய்முறை காட்சியும் பயிற்சியும் அவர்கள் வழியாக செய்யும் பொழுது அவர்களுடைய கெப்பாசிட்டி வந்து ஈஸியாக இருக்குது. இப்படி எங்களுக்கு எதையுமே எளிமைப்படுத்தவில்லையே, அந்த ஆதங்கம் அவங்களுடைய தான். இப்படி எங்களுக்கு எளிமையாக சொல்லித்தாங்க, அப்போ தானே புரியும். நீங்கள் பாரம்பரியம் மரபுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற நாங்கள் சில ஃபீட்பேக்ஸ் கேட்டோம். அப்போ நம்ம வந்து அவங்களோட ஜோவியலாக போய் நம்முடைய மரபையுமே எவ்வளோக்கு எவ்வளோ எளிமைப்படுத்தி ஆதாரத்தோட அவங்களோட ஒரு விளையாட்டுடன் அந்த கலந்து செய்யும் பொழுது அதோடைய ரீச் கண்டிப்பாக இன்ன வரைக்கும் எங்களுக்கு அது வெற்றிகரமாக சென்று கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த பயணம் இருக்குது. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லும்போது கலை வடிவம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. பொதுவாவே சிலம்பம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வீரத்தினுடைய அடையாளம், அப்படி இல்லைன்னா ஒரு தற்காப்பு கலை, இந்த மாதிரி பார்க்கப்படுறது உண்டு. ஆனா ஒரு நாடகம் மாதிரி இதுவும் ஒரு கலை வடிவம் அப்படிங்கிற மாதிரி எப்படி இது வந்து கலை வடிவமா செல்வாக்கு செலுத்துது? கண்டிப்பாக. பொதுவாக வந்து சிலம்பம்னாலே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், எப்படி மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கோ அதே போல் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பார்க்குற பார்வை வேறு. ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் அப்புறம் தான் நாங்கள் பார்க்குறோம். முதல் ஒரு துவக்க புள்ளியாக பார்க்கும் பொழுது இது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தமிழ் பாரம்பரியத்தில் வரும்பொழுது ஒரு நிகழ்த்து கலையாக தான் நாங்கள் இதை முதல்ல எடுத்துக்கிறோம். ஏன்னா அங்கே தான் ஆரம்பம் இருக்குது. அங்கே அடிப்படை இல்லாமல் நம்ம எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு போகிறது கஷ்டம். இது மார்ஷியல் ஆர்ட்டாலும் சரி, நிகழ்த்து கலையாக இருந்தாலும் சரி, விளையாட்டாலும் சரி, 3க்கும் ஒரு ஆரம்ப புள்ளி என்பது இங்கேருந்து தான் வருது. எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தரநிலைக்குள்ளே உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ முதல்ல இப்போ நம்ம உயிரெழுத்து மெய்யெழுத்தை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் ஆல்ஃபாபெட்ஸ் பற்றி சொல்லுவோம். அதற்கு ஒரு அடிப்படை கூறு என்பது உலகளாவிய லெவலில் ஒன்று தான், அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. இப்போ இங்கே நம்ம கலைக்கு சிலம்ப கலைக்குன்னு எடுத்துகிட்டு போகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, எத்தனை அடிப்படைனா என்ன, அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ எங்கள் ஊர்லேயுமே ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே போல் ஸ்ரீலங்காவில் ஒரு மாதிரி இருக்கும், மலேசியாவில் ஒரு மாதிரி இருக்கும், சிங்கப்பூரில் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ அதே போல் கனடாவில் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ மையப்புள்ளி தமிழ்நாடு தான். அதோடைய சொந்தம் என்பது மதுரை மண்ணில் தான். பண்பாட்டு சூழல் என்பது கீழடி வகையில் பார்த்தோம்னா ஒரு பிரதானமான பகுதியாக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பாடத்திட்டத்தின் வகைப்படுத்துதல் தான் இங்கே முக்கியமான ஒரு 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 கேப்புன்னு நாங்கள் பார்க்குறோம். அந்த கேப்பை தான் நம்ம ஒரு அகடமிக் ஆஸ்பெக்டில் கொண்டுட்டு போகணும். இதை புத்தகங்கள்லாம் பெருசாக இல்லை. இது நாங்கள் சொல்கிறத விட நிறைய ஐரோப்பியர்களும் சரி, அமெரிக்கன்ஸும் சரி இங்கே வந்துட்டாங்க. நிறைய ஆராய்ச்சிகள் இப்போ எங்களை பற்றிலாம் கிட்டத்தட்ட 8-10 புத்தகங்கள் தொடர்ந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்போ தான் எங்களுக்கு இந்த விடயத்தில் யோசிக்க முடிஞ்சது. ஆக நம்ம எங்கே பின்தங்கி இருக்கிறோம், இது ஏமாற்று வேலை செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய மரபு ஒரு வேலை பார்க்குறோம், ஊதியம் கிடைக்குது, அதோட நான் ஹாப்பி அப்படின்னு போகிற விஷயம் இல்லை. இது தொடர்ந்து நம்மளுடைய ஜென்ரேஷனை வளர்க்கக்கூடிய அடுத்த நிலைக்கு, அதுதான் என்னோட பெரிய சொத்து. அதானே 1000 விஷயங்களை செய்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம கலையை அடுத்த தலைமுறைக்கு எவ்வளோ சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த திருப்திக்காக தான். இது நிறைய பார்த்திங்கன்னா இப்போ பொருளாதார வசதிங்கிறது நான் சுயமாக தான். இது ஒரு அமைப்புக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைச்சா கூட, இப்போ எப்படி மகாகுரு அங்கே மலேசியாவில் அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரோ, இப்போ அதே போல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் ஓன் ஃபண்டிங்கில் நம்ம சில விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம திருப்தியாக இருக்கிறோம். ரைட், ஓகே, ஃபைன். இதை நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கல், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் அண்ட் இது எல்லாமே நம்மளால் உருவாக்க முடியும். நம்மளே சொந்த காசு போட்டு சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு பாயிண்ட்டு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இடங்களும் சரி, அந்த பக்கம் மலேசியா இருக்கக்கூடிய சில இடங்களும் சரி, ஸ்ரீலங்காவும் சரி, சிங்கப்பூரும் சரி, நேபாள் சரி, ஒரு 5-6 கண்ட்ரிகள் ஒருமிச்ச விஷயத்தோடு இவ்வளவு ஆர்வமாக நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் செய்யணும்னு சொல்லுங்கள், நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்ம அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றாங்க. அதன் வகையாக தான் இது ஒரு முறைப்படுத்தக்கூடிய பாடத்திட்டத்தை ஒரு ஒழுங்குபடுத்தி இதை ஏன்னா இப்போ நீ ஆராய்ச்சின்னு போயிட்டாலே அதுக்கு ஆதாரம் முக்கியம். சும்மா எனக்கு இது தெரியும், நான் இத்தனை வருஷ பாரம்பரியம், நாங்களாம் இத்தனை வருஷ வம்சாவளியினர், அது வாய் வார்த்தை என்பது இன்றைக்கி செல்லாது. எதுவுமே ஆதாரம் தான். அந்த அடிப்படை ஆதாரத்தை நம்ம எடுத்து முன் வச்சா தான் நிற்க முடியும். அது நம்ம என்ன ஒன்று டாக்குமெண்ட் பண்ணிச்சிருக்கோம். ஒன்று டாக்குமெண்ட் படுத்தி நம்ம கிட்டத்தட்ட ஓலைச்சுவலேருந்து எடுத்துகிட்டு வர்றோம். நூல்கள் வாசிக்கிறோம். இங்கேயும் ஸ்ரீலங்காவில் நிறைய நூல்கள் இருக்குது, மலேசியாவில் நிறைய நூல்கள் இருக்குது, அதே போல் தமிழ்நாட்டிலே நிறைய நூல்கள் இருக்குது. இதெல்லாம் எங்கள் டீம், ஒரு ரிசர்ச் டீமே இதுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதை இப்போ நான் அதுக்கு ப்ரெசென்ட்டாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீமே இதுக்காக தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 5000-10,000 வருஷத்துடைய ஒரு மரபு சார்ந்த ஒரு விஷயத்தை உடனே எடுத்து வர முடியாது இல்லையா. அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்து வர்றோம். ஒரு 30-40% எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 60% இருக்குது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்துடுவோம் நாங்கள். கண்டிப்பா. நிறைய பேருக்கு இந்த சிலம்பம் தொடர்பான ஒரு தவறான கண்ணோட்டம் எப்படின்னா, சிலம்பம் அப்படின்னாலே கம்பு சுத்தக்கூடிய உண்டு அப்படிங்கிற மாதிரி
முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா அதையும் தாண்டி சிலம்பத்துல பல வகைகள் இருக்கு. சிலம்பம் மட்டும் இல்லாம வேற வேற கத்தி அந்த மாதிரியான உபகரணங்கள் வைத்து கூட இந்த மாதிரி சிலம்பாட்டங்கள் எல்லாம் ஒரு சில காணொளிகள்ல நாங்க பார்த்திருக்கோம். அப்ப அத பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அடிப்படை காலடி வரிசைன்னு சொல்லுவோம். அதான் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம். அதான் உங்கள அடிப்படையை பத்தி சொன்னேன். அப்ப ஒரு 7 காலடி வரிசையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொன்னோம்னா 7 காலடி வரிசை, 2 சுற்றுமுறைகள், 2 கம்பு சுற்றுமுறைகள், அவ்வளோதான் சிலம்பம். இதுக்குள்ள தான் எல்லாமே அடக்கம். அப்போ 7 காலடி வரிசையிலையும் 2 கம்பு சுற்றுமுறையிலையும் என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஆல்ஃபபெட் சொன்ன மாதிரி, நம்ம உயிரெழுத்து மெய்யெழுத்து சொன்ன மாதிரி இங்கேயும் இதுதான் 7 + 2. இப்படி தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்றைக்கி ஜென்ரேஷன்கிட்ட கொண்டு சேர்த்தோம். இவ்வளோ தான் சிலம்பம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ காலடி வரிசை போட்டுட்டோம், கம்பு சுற்றியாச்சு. அப்போ கம்பு சுற்றுனதுக்கப்புறம் அவ்வளோதான் சிலம்பமா அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இல்லை, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து கை வரிசை இருக்குது, அதை வந்து குத்து வரிசைன்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னொரு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடிமுறைன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து ஆயுத பெருக்கம் சொல்லும்பொழுது உங்களுக்கு நிறைய வாள் கேடயம், நிறைய ஆயுத முறைகள், அது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பார்ட்டு. அது ஒரு நீங்கள் சொன்ன ஒரு போர் சார்ந்த விஷயங்கள் ஒரு பகுதியாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில விழாக்களில் செய்வாங்க. நிறைய விழாக்களில் கல்லூரியில், பள்ளிகளில், இல்லை உங்களுக்கு வந்து சுதந்திர தினம் போன்ற தினங்கள் எல்லாம் எல்லா நாடுகள்லையும், ஸ்கூல்லையும், காலேஜும் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி அப்படின்னு செய்வாங்க. அதில் பார்த்தா ஃபேன்சியாக நிறைய கண்கவரும் காட்சியாக அந்த ரிப்பன் கட்டி சில ஃபேன்சியாக ஐட்டங்கள்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் நிகழ்த்துக்கலைக்குள்ளே உள்ள வருது. ஒரு பக்கம் போர்க்கலை அப்படிங்கிற போர்த்திறன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பகுதி இருந்தால் கூட இங்கே நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து நிகழ்த்துக்கலை. ஸோ நிகழ்த்துக்கலைக்குள்ளே தான் ஈவன் பார்த்தோன்னா இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பரதநாட்டியம் கூட உள்ள அடக்கம். நம்ம என்ன சொல்லுவோம், பரதம் வேறன்னு சொல்லுவோம் அந்த நடனத்தை. இங்கே வந்து பரதத்தையும் நம்ம சொல்ல வரோம். எப்படி மையமாக சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஓகம் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. ஓகம், நான் யோகம் சொல்ல ஓகம், தமிழில் வந்து சரியான சொல் வந்து ஓகம். அப்போ இந்த ஓகத்தோடு சொல்லும் பொழுது அதோடைய சாயல் எப்படி போகுதுன்னா சாஃப்ட்கோர் யோகா, ஹார்ட்கோர் யோகான்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். மென்மையான, விருத்தியான கொண்டு போகிறோம். அப்போ மென்மையான விஷயங்கள் செய்யும் பொழுது அதோடைய நிலைப்பாடுகள் ஒரு பகுதியாகவும், அதை கொஞ்சம் வேகமாக லாபகமாக செய்யக்கூடிய வகையில் வந்து இந்த வகையான சிலம்பத்திலையும் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான ஆராய்ச்சிக்கான ஆதாரமும் இருக்குது. நம்ம வெறுமனே எதுவும் வெளியாக பேச முடியாது. பரதத்துக்கும் சிலம்பத்துக்கும் என்ன ஒரு ஒப்பீடு, என்ன ஒரு ஒற்றுமை என்று சொல்லும் பொழுது இரண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது ஒரு நடன முறை, இது ஒரு நடன முறை. அப்போ நடனமா அப்படின்னு கேட்டால் ஆம், இது ஒரு நடனம். அதான் சிலம்பம் ஆட்டம், சிலம்பாட்டம் அப்படிங்கிற அந்த வகைப்படுத்துதலை நம்ம மாற்றி அமைக்கிறோம். அப்போ போர்க்கலை ஒரு பகுதியாக இருந்தால் கூட ஆயுதங்கள் வாயிலாக, ஆயுதங்கள் வெறும் கம்பு மட்டும் இல்லை, வேறு நீங்கள் வாள் அந்த மாதிரி பயிற்சிகளில் நிறைய வேரியேஷன், நிறைய மாறுபட்ட முறைகள் வந்து இதில் வந்து நிறைய கையாளப்படுகிறது. அதெல்லாம் நிறைய வெளியே கொண்டு வரணும். அதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். கண்டிப்பா. இப்போ எந்த ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும், இல்ல ஒரு கலை எடுத்துக்கிட்டாலும், அதனால எங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்கிறார்கள் இருக்காங்க இல்லையா? இப்ப நார்மலா இது தற்காப்பு கலை அப்படிங்கறத தாண்டி சிலம்பம் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு வந்து உடல் ரீதியா, மன ரீதியா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? கண்டிப்பா. இது இன்னைக்கு இருக்க இன்னைக்கு ஜென்ரேஷன் அகைன் எடுத்துக்கிறோமே, இப்போ நிதானமாக ஒரு விஷயத்தை படித்து அவர்களை ஒருநிலைப்படுத்தி இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்னு சொல்லக்கூடிய லெவலில் அவங்க போகணும். இதுக்கு தான் எல்லா கல்வி பாடங்களும் கல்வி சாலைகளும் வேலை செய்கிறோம். அப்போ அது இருக்காங்கிறது வந்து ஒரு பகுதியாக இருந்தால் கூட அதை வந்து செம்மனை செய்கிறாங்க. எல்லா ஆசிரியர்களும், ஆசான் பெருமானங்களும் இதை அருமையாக செய்கிறாங்க. பட் அது மட்டும் இன்றைக்கு காலச்சூழலில் போதுமா அப்படின்னா அது பத்தாது. ஏன்னா கலை, கல்வி கலை இதை ரெண்டும் இணைஞ்சு பயணித்தாதான் இன்றைக்கி ஒரு ஆளுமை திறன் என்பது ஒரு அருமையான பங்களிப்பாக இருக்கும். இப்போ சுவாமி விவேகானந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஃபிலாசபிக்கலாக சில விஷயங்களை பேசும்போது அருமையாக சொல்லுவார். பாடமும் முக்கியம், அதே போல் பயிற்சி கலையும் முக்கியம். அப்போ கல்வி கலை இரண்டையும் ஒரு மனிதன் என்றைக்கு இணைத்து ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகிறானோ அவன் வெற்றி அடைவான். எப்படி அப்படின்னு கேட்டால் அது மனதை செம்மைப்படுத்துகிறது, உடலை ஒருநிலைப்படுத்துகிறது. அப்போ ஒரு ஃபோக்கஸ் வருது. இன்றைக்கி அதான் எங்கள் பிரச்சனை. இன்றைக்கி டைவர்ட் ஆயிடுறான்ல. இன்றைக்கி மொபைல் கல்ச்சரு, டிவி வந்துருச்சு, நிறைய சோஷியல் மீடியா. அப்போ ஒரு பார்ட்டில் வந்து ஒரு கவனம் சிதறல் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து இன்றைக்கி எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. அப்போ மக்களை ஒரு சீராக ஒரு பார்ட்டில் வந்து குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அவங்களுக்கு ஒரு சீராக ஒரு இடத்துல அமர வைத்து படித்து அவர்களை செம்மைப்படுத்துவதற்கு இந்த சிலம்பக்கலை என்பது ஒரு முறையான பயிற்சியை அவர்களுக்கு பாரம்பரிய ரீதியாக
மற்ற விஷயங்கள் இருக்கலாம். பாரம்பரிய ரீதியாக அவனுக்கு வந்து பயிற்றுவிக்க ஒரு முக்கிய பார்ட்டாக வேலை செய்யுது. கண்டிப்பா. அதே மாரி இன்னொரு விஷயம், இப்ப நாங்க நெறைய பேரு சிலம்பம் தொடர்பா கற்றுக்கிட்டது இல்லன்னா, சிலம்பம் பார்த்தது வந்து சினிமால தான். சினிமால காட்டக்கூடிய சிலம்பத்த வந்து சினிமால காட்சிப்படுத்தக்கூடிய விதம் சரியா? அப்படி இல்லன்னா, இதுதான் சிலம்பம் அப்படின்னு சினிமா மட்டும் பார்த்து நம்பக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்ல கேள்வி. இன்னைக்கு பொதுவா சினிமால வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா மூலியமா தான் பிரபல்யம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு என்பது நெறைய இருக்குது. அது வந்து நாங்க மறுக்கல. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப சினிமா என்பது நம்ம பேசும் பட்சத்தில் எங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் இந்தியால வந்து ஒரு பிரதானமான, ஒரு முக்கியமான நடிகர், உலகளவிய ஒரு பெயர் பெற்ற நடிகர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது கமலஹாசன் அவர்கள் ஐயா. ஸோ கமலஹாசன் ஐயா அவர்கள் வந்து நெறைய இந்த கலைக்காண்டி நெறைய பேசியிருக்கிறாரு. நாங்க கூட 2006ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஒண்ணு பண்ணோம். சிமாஷன் இன்ஸ்டிடியூட்லேருந்து ஒரு ட்ரெய்னிங் அமைப்புலேருந்து பண்ணோம். அத வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய கையில வெளியிட்டோம். அத வந்து 2008ல வெளியிட்டோம். 2006ல வந்து பேட்டி கேட்க ஐயாட்ட போயிருந்தோம். அப்ப இந்த கலைய பத்தி சொன்ன உடனே அவர் முதன்மையா இத செய்யணும். நம்ம பரதநாட்டியம் போன்ற கலைகள்லாம் எங்கேயோ போய் நிக்கிது நமக்கு. இது ஒரு ரொம்ப பின்தங்கிய கலை நிக்கிது நமக்கு. நானே நெறைய படங்கள்ல நான் வந்து நம்ம டீமா சேர்ந்து செஞ்சிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா என்னுடைய சப்போர்ட் இருக்கும். நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பேட்டி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவருடைய வகையில வரும்பொழுது, இந்த கலையை உங்களுக்கு நான் உலகம் முழுக்க கொண்டு செல்வதற்கு என்ன செய்யணுமோ அத கண்டிப்பா செய்வேன். அந்த உதவி உங்களுக்கு நீங்க எப்பனாலும் நீங்க கேட்கலாம். அப்படின்னு சொன்னாரு. அவர் எப்படி சொன்னாருன்னா, நான் ஒரு ஒர்க்கர். இந்த கலையை பரப்புதல் குறிப்பா தமிழ் கலைகளை பரப்புவதில் நான் ஒரு உங்கள மாதிரி ஒரு ஜேர்னி, ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிலையில நான் உங்களுக்கு நெறைய உங்களுக்கு நான் என்னுடைய படங்கள்ல செஞ்சிருக்கிறேன். நீங்க ஒரு கலையில ஒரு ஃபீல்ட்ல டிராவல் பண்றீங்க. அதற்கான உங்களுக்கு உதவி செய்ய முடியும் பட்சத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்வேன். அப்படிங்கிறத அந்த பேட்டியில அவர் சொல்ல வந்தார். ஒரு பின்தங்கிய கலையை மேலோங்கி வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பா செய்வேன். அப்படி உத்தரவு கொடுத்தார். ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொன்னார். அப்ப இத நாங்க எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பெரிய இந்தியாவுல ஒரு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பெரிய நபர், ஒரு பெரிய நடிகர். அப்படி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கலை ஞானி வந்து இதை சொல்லும்போது, ஒரு கலை நுணுக்கமாக அவர் எடுத்து பார்க்கிறாரு. அப்ப அவருக்கும் தெரியுது, வழி தெரியுது. இந்த கலை எத்தனையோ வருடங்கள் பின்தங்கி இருக்குது. ஏன் நம்ம இத புஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதேபோல அந்த பேட்டியில அவர் பேசின விஷயம், நடிகரும் மற்றும் ஃபார்மர் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எம்ஜிஆர் அவர்கள். அவர் தான் இந்த கலைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு அடுத்து வந்து பெருசா வந்து யாருமே செய்யலைங்கிற ஒரு பதிவையும் அவரு அங்க பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு செய்தியா பார்க்குறோம் நம்ம. அத தொடர்ந்து நிறைய நபர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் இத பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நடிகரா படங்கள்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் இன்னைக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகரா இருக்கக்கூடிய விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், அதேபோல சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அதேபோல நடிகர் சமந்தா கூட ஒரு படத்துல நான் கூட பயிற்சி, சீமராஜாங்கிற படத்துல பயிற்சி கொடுத்தோம். அப்ப இதெல்லாம் ஏன் செய்றோம் அப்படின்னா, சினிமாக்கு வெளியில், சோசியல் மீடியாவுக்கு வெளியில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஃபீல்ட் ஒர்க் செஞ்சா கூட, இன்னைக்கு சோசியல் மீடியாக்குள்ளேயும், இந்த சினிமா உலகத்துக்குள்ளேயும் இது இந்த விஷயத்தை சென்று சேர்க்கக்கூடிய வகை தேவைப்படுது. அதனையும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது நடிகர்களும் செய்றாங்க. நாங்களும் ஆங்காங்கே சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான தற்காப்பு கலையில வந்து பெண்கள் ஈடுபடுறதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இல்லையா? நீங்க வந்து பெண்கள் இத பண்றதுல, அப்படி இல்லைன்னா இதுல ஆர்வம் காட்டுறதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்காங்க. நெறைய இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இதில அதிகமாவே இருக்கிறாங்க. இப்ப எங்க வெப்சைட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நெறைய பெண்களுடைய ப்ரமோஷன் தான் இதில நெறைய இருக்கும். அதில நாங்க முதன்மையாக எப்படி ஜான்சி ராணி வட இந்தியாவில வந்து ஒரு முதன்மையான நபரா சொல்றாங்களோ, இங்க நாங்க இந்த பக்கம் தமிழ்நாட்டில வேலு நாச்சியாரை வந்து ஒரு முக்கியமாக வச்சிருக்கிறோம். ஏன்னா வேலு நாச்சியாருடைய பெயர் என்பது உலகம் முழுக்க சென்றடையல. பாருங்களேன், நம்முடைய மரபு திருப்பி வரலாறு வந்து மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. பாண்டியர்கள், அந்த சேர சோழர்களுடைய விஷயங்கள் வந்து இன்னும் வெளியே எடுத்து இன்றைய தலைமுறைக்கு நம்ம வந்து எடுத்து சேர்க்கணும் அப்படிங்கிற பகுதி இருக்குது. பெண்கள் நிறைய பங்கிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஆரோக்கியத்தை தேவைப்படுது. அவங்களுக்கும் இன்றைக்கி நிலைப்பாடுக்கான ஒரு விஷயங்களை வந்து அமைதிக்கான சூழலை தேடி போகக்கூடிய கட்டாயம் இருக்குது. முக்கியமாக பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அப்போ பாதுகாப்புனா அவங்க வெறுமனை கம்பை தூக்கிட்டு போகணுமா? தேவையில்லை. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன இந்த கையே கம்பை மாறுது. இந்த 2 கையுமே அதான் அடிமுறை, குத்து உரிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மாறுது. அப்போ அதன் மூலியமாக நம்ம அவர்களை எப்படி பாதுகாத்து கொள்ளுதல் அப்படிங்கிற டெக்னிக்கு நம்ம நிறைய சொல்லி தரோம் நம்ம.
கண்டிப்பா. இப்ப நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு நாங்க வந்திருக்கோம். நீங்க இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான நோக்கம், அத பற்றி சொல்லுங்க. அதாவது ஒன் டே இன்டர்நேஷனல் சிலம்பம் கல்ச்சுரல் ஆர்ட் செமினார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உங்களுடைய இந்த சங்கத்தின் மூலமா ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து எப்ப இடம்பெற போகுது? இது தொடர்பா நீங்க மக்களுக்கு நேரடியாகவே அழைப்பு விடுக்கலாம். ஆமா, கண்டிப்பா. இது வந்து இப்ப ஆக்சுவலா வந்து இது வந்து நடந்து முடிந்துச்சு. இதோடைய நிகழ்வு என்பது பிரதி அமைச்சர் அவர்களுடைய அந்த ஏற்பாட்டின் பேர்ல தான் இங்க அழைக்கப்பட்டிருந்தோம் நாம வந்து. இதோடைய தலைப்பு வந்து எப்படின்னா, தமிழ் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ் சிலம்பம். இதோடைய ட்ரெடிஷன் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்ட்டு தான் நம்ம இங்க எடுக்கிறோம் நம்ம. அந்த வகையில தமிழ் பெர்ஃபார்மிங் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ் சிலம்பம், ட்ரெடிஷன், டெக்னிக் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த விதத்தில் நம்ம எடுத்திருக்கோம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் பிளான்டேஷன் அண்ட் கம்யூனிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. நம்முடைய பிரதி அமைச்சர் அவர்களுடைய ஐயா சுந்தரலிங்கம் பிரதீப் ஐயா அவர்களுடைய அருமையான ஏற்பாட்டின் பேரில் ஆதரவில் வந்து நம்ம வந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள்கள் வந்து இதை நம்ம இந்த விஷயம் கோஆர்டினேட் பண்ணோம். கோஆர்டினேட் பண்ணி அழகாக வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு அந்த ஹப்பு கிறிஸ்டைன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நாவல் தமிழ் வித்யாலயா அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 450-500 பேர் வந்து மாணவ மாணவிகள் வந்து இதை கற்றுக்கொண்டார். இதோடைய விஷயங்களில் வந்து உரை, அந்த உரை சரியாக இருக்கணும் இல்லையா, அந்த உரையை அவர்கள் சரியாக விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொண்டு நாங்கள் சொன்னோம், இது ஒரு ஆரம்ப புள்ளி தான், ஒரு நாளில் வந்து நம்ம பெருசாக எதுவும் கண்டிப்பாக செய்ய இயலாது, நம்ம தொடர்ந்து பயணிப்போம், அப்போ தொடர்ந்து பயணிப்பிக்கும் பொழுது நம்ம அதை கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு நாங்கள் அமைச்சர்கிட்ட சொன்னோம். அப்புறம் கண்டிப்பாக நம்ம இதை உங்களுக்கான உதவிகளை நாங்களும் இங்கே ஸ்ரீலங்கா உங்களுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் பணியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எங்கள் அமைப்புக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்குறாரு. நன்றி. இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சங்கத்தின் சார்பா இன்னும் நீங்க சிலம்பம் தொடர்பான பல விடயங்களை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.